என்னாச்சு? ஆ நான் சொல்றது உண்மைதான் சார். பிஎஸ்டி காரங்க மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க. மாப்பிள்ளைய கூட விட்டு வைக்கல. அதோட பொண்ணையும் அவங்க கூட இழுத்துட்டு போயிட்டாங்க. என்னாச்சுங்க? கேக்குறல. அக்கிரமம் நடக்குது. பிஎஸ்டி காரங்க நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிஎஸ்டி கூட சண்டை போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு அவங்க கூட சண்டை போடணும்? எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்கல்ல? சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சும்மா விடுவாங்க? சண்டை போட்ட உடனே அத்தனை பேரையும் அவங்க சுட்டுட்டாங்க. பணத்தை கூட நமக்கு அனுப்ப மாட்டாங்க. இங்கிருந்து போனவங்கள்ல ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. எல்லா பணத்தையும் அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப பாரு 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 எங்க இருக்கா? பாரு எங்க இருக்கான்னு கேக்குறல, பதில் சொல்லு. பாருவ மட்டும் சுடாம அவங்க இடத்துலயே வச்சுக்கிட்டாங்க. இப்போ பிஎஸ்டியோட பிடியில தான் பாரு இருக்கா. எல்லாம் சரியாயிடும். அம்மாவும் கூட இருக்க பாரு. அம்மாவும் கூடவே தான் இருப்பா. ஒரு பிரச்சனையும் இல்லை. கூடவே தான் இருப்பா. இதுவும் ஆகாது. எல்லாம் சரியாயிடும். சரி. நல்ல வேலை தப்பிச்சேன் சார். குண்டு நெஞ்சில படல சார். வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் பாடிஸ் வந்தாச்சா? எஸ் சார். சார் விக்ரம். ஆனந்த், இது வீர மரணம். எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா சண்டை போட்டிருக்கான். இவன் பேரை கூட வீரமா தான் சொல்லணும்.
விக்ரம் சிங் சார். சார், அந்த கடைசி பாடி ரொம்ப மோசமா இருக்கு சார். முகத்தை பார்த்து அடையாளமே சொல்ல முடியல. என்னோட மிஷன்ல என்னோட தேசத்துக்காக இவங்க உயிரை விட்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மரியாதை கொடுத்தது ஆகணும். யுத்த வீரன் ஷாத் கான். அத்தை, அத்தை, ஜமீன்தாரம்மா, முத்தழகி, அத்தை, அத்தை, அத்தை. சார், சார் ஜாக்கிரதை சார். சார் என்னாச்சு சார்? சார், சார், சார் நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கவே இல்லை. வாங்க சார், நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். வாங்க சார் போலாம். என்ன உள்ள போக விடுங்க. நான் என் பையனை பார்க்கணும். என்ன உள்ள போக விடுங்க. தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. என் புள்ளைய நான் பார்க்கணும். என்ன உள்ள அனுப்புங்க. நீங்க இப்ப உள்ள போக முடியாது. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாதான் நீங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியும். ஐயோ, என் புள்ளைய நான் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க யாரோட அம்மா? விக்ரம் சிங்கோட அம்மா. விக்ரம் சிங், விக்ரம் சிங் என் பையன். நானும் அவங்க கூட தான் இருந்தேன். உங்க பையன் ரொம்ப தைரியமானவன். புத்தகத்துல படிச்சா மட்டும் பத்தாது. வீர மரணம் அடைஞ்சவனோட பணத்தை பார்த்து கண்ணீர் விட்டா அது கர்வமா இருக்கணும், சந்தோஷத்தினால இருக்கணும். அதை புரிஞ்சுக்கங்க. உங்க பையனை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். நீங்கதான் என் பையனோட ஆபீசரா? நீங்க தானே அவளை சண்டைக்கு கூட்டிட்டு போனீங்க. அதனால தானே என் பையன் இன்னைக்கு. உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஒரு அம்மா முன்னாடி வந்து நின்னு உள்ள
இறந்து போனது நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. என் பையன் செத்து போயிட்டானே. நீ ஆபீசர் தானே? அந்த அந்த குண்ட நீ உன்னோட நெஞ்சில வாங்கிக்கிட்டு இருக்கலாம்ல. ஏன் பையனை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின? ஏன் பண்ண? இன்னைக்கு அவன் போகும்போது நான் போயிட்டு வந்துடுறேம்மா, எல்லையில சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானே. நானும் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சேன். அவன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பையன் வரவே இல்லை. என் பையன் திரும்பி வரவே இல்லை. நீ அவனை உன்னோட கூட்டிட்டு வரல. நீ மட்டும் எதுக்கு தனியா இங்க வந்த? சொல்லு, ஏன் வந்த? சொல்லு. இப்ப இந்த அம்மா உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போற. கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. நான் என் பையனை பிரிஞ்ச மாதிரி உன்னை பெத்த உங்க அம்மாவும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி தவிப்பா. அந்த கடவுள் உண்மையிலேயே உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிடுவா. இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கான்? ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடயோ ஓடி போயிட்டாங்களா? இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ செத்தா உன் படத்தை பார்க்கிறதுக்கு கூட உங்க அம்மா வர மாட்டா. வாங்கம்மா போலாம். அழாதீங்க, வாங்க. சார் வாங்க சார். அவங்க பையன் போன துக்கத்துல பேசுறாங்க சார். நீங்க வாங்க சார். அம்மா உனக்கு இன்னைக்கு ஒரு சாபம் கொடுக்க போறா. என் பையனை எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சியோ அதே மாதிரி உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னையும் அந்த கடவுள் ஒரு நாள் பிரிச்சிடுவான். உன் படத்தை பார்க்க கூட உங்க அம்மா வரமாட்டா. இது நிச்சயம் நடக்குதா இல்லையான்னு பாரு. இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கான்? ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடயோ ஓடி போயிட்டாங்களா? அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல. புரிஞ்சுதா? விதியின் வழியா சதியின் வழியா ஒரு பூவின் மனது பேசும் மொழியா முதலும் இதுவா முடிவும் இதுவா புகழ்கள் பயணம் தொடரும் மெதுவா கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயம் எல்லாம் கரைந்தது விதியின் வழியா சதியின் வழியா ஒரு பூவின் மனது பேசும் மொழியா
கோலம் வண்ண கோலம் கண்கள் தானே நெஞ்சின் பாலம் ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாச பூக்கள் பூத்தது என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் பாதை வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு சார் இவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறது நல்லது சார். இவளுக்கெல்லாம் கருணை காட்டாத ஆனந்த். இவளுக்கு நிச்சயம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும். எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். எழுந்துற 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 சொல்லிக்கிட்டே இருக்க. சொல்லு, உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு. இங்க பா, நீயும் அந்த கூட்டத்துல ஒருத்தின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிட்ட. இங்க பாரு, என்ன பாரு. எல்லா உண்மையும் சொல்லிட்ட. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்பவே நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ற. சொல்ல. நீ யார் சொல்லு. என்ன பாரு, எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. சொல்ல. நீனே புருஷனா? உனக்கு எதுக்காக நான் பதில் சொல்லணும்? சார், அவ அதிர்ச்சியில் இருக்கா சார். நம்மளை இவ முட்டாளாக்குறா. எல்லாம் வெறும் நடிப்பு ஆனந்த். ருத்ரா,
எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு குடும்பம், அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை. பாரு, நான் இனிமே உங்களை பார்வதின்னு தான் கூப்பிட போறேன். என்னோட பார்வதி. எல்லாரும் வந்தாச்சா? என்னோட பேச்ச கேட்டு ஊர் மக்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசதான் அங்க வர சொன்னேன். What the hell is this? உனக்கு பணத்தை பார்க்கலன்னா தூக்கமே வராதா? இப்ப மனுஷங்க செத்து இருக்கிற அளவுக்கு எறும்பு பூச்சி செத்து இருந்தா கூட கவலையா தான் இருந்திருக்கும். அத்தனை பேரை சாகடிச்சதுல உனக்கு என்ன கிடைச்சது? இதையெல்லாம் காட்டி நீ பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ருத்ரா. இந்த பொருளால உனக்கு என்ன கிடைச்சது? இங்க பாரு, நாம காட்டுல வசிக்கல ருத்ரா. நம்ம இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். என்னோட சீனியர்ஸுக்கு, பிரஸ்ஸுக்கு. அண்ட் பை த வே, நம்மளோட பக்கத்து நாட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு இதுவரைக்கும் எந்த விரோதமும் இல்லை. அநியாயமா நாம சிவிலியன்ஸை கொண்டுட்டோம்னு அவங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், எந்த ஒரு சிவிலியன்ஸும் தான் பாதுகாப்புக்காக இவ்வளவு துப்பாக்கி எடுத்துட்டு போக மாட்டான். இவங்க எல்லாரும் டெரரிஸ்ட். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த துப்பாக்கியும் இந்த பணமுமா? நாம சிவிலியன்ஸ் ஃபேக் என்கவுண்டர்ல தான் கொண்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரன்சியை நாமளே சிவிலியன்ஸ் கிட்ட வெச்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் ருத்ரா? அந்த ஊர் ஜமீன்தார் இந்த பொண்ணுங்களுக்கு பொய்யா கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுலதான் ஆர்ம்ஸ் டீலிங் நடக்குது. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லையை தாண்டும் போது நான் பிடிச்சேன். அப்படி இல்ல ருத்ரா, நானே விரும்பினாலும் நீ சொல்ற எதையும் என்னால நம்ப முடியல. ஏன்னா நீ காரணமா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கையாலேயே கொன்னுட்டு வந்திருக்க. நீ நடத்தின ஆக்ஷன்ல ஒருத்தன் கூட உயிரோடு இல்ல. அப்படி இருந்திருந்தானா அவன் சாட்சி சொல்லிருப்பான். இந்த ஆர்ம்ஸ், இந்த கன்ஸ், இந்த கரன்சி எல்லாம் அந்த ஜமீன்தாரோடது. இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம் சாட்சி சொல்லிருப்பான். சாட்சி இருக்கு. நீங்க கேட்ட விட்னஸ் இவதான் கல்யாண பொண்ணு. இவளை வச்சுதான் இந்த டிராமாவே போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் உடனடியா சரி பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பு. இன்னொரு விஷயம், திரும்பவும் உனக்கு அட்வைஸ் பண்றேன். உன்னோட கோவத்தை சரியான இடத்துல சரியான நேரத்துல பயன்படுத்து. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பண்ணிட்டா சாதிச்சுட்டேன்னு அர்த்தம் இல்ல. கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற விட்னஸை கொஞ்சம் விட்டுப்படி. அப்பதான் நீ நினைச்சது சாதிக்கும். எஸ் சார்.
உங்களுக்கு என்னதான் வேணும்? சாட்சி வேணுங்கிறான். நம்மளோட மானம், சுயமரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட சொல்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றான். இந்த ஊருக்கு வந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் கூட ஈவரக்கில்லாம அந்த பிஎஸ்டி காரங்க சுட்டு கொண்டிருக்காங்க. நம்ம ஊரு பொண்ணோட கையில வச்ச மருதாணி கூட இன்னும் காஞ்சிருக்காது. அதுக்குள்ள அவ எதிர்காலத்தையே அழிச்சிட்டாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் அடங்கல. நம்ம பார்வையும் அவங்க கிட்டே வச்சுக்கிட்டு இன்னும் அனுப்பாம இருக்காங்க. பாரு அவங்களோட பிடியில தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் உங்களோட சுயமரியாதைய இதுக்கப்புறம் இழக்காம இருந்தீங்கனாலே போதும். அந்த பிஎஸ்டி காரங்களை நீங்க ஜெயிக்க விடுவீங்களா? உங்களை எதிர்க்க நீங்க தயாரா தானே இருக்கீங்க? ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா! ஜெய் தேவி மாதா! வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? உன்னோட கிராமத்துக்கு. அங்கேயே உன்னை விட்டுடுறேன். உன்னை விடுதலை பண்ணிட்டாங்க. வரலனா இங்கே உட்காந்துரு. நீ வருவன்னு தெரியும். வா. வா. வண்டியில ஏறு. நீ வீர்பூரை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டல்ல?
உன்னோட வாழ்க்கைய இந்த பாலைவனத்திலேயே கழிச்சிட்ட போல இருக்கு. ஒரு சில மனுஷங்களுக்கு இந்த பாலைவனம் ரொம்ப முக்கியமானதா, சக்தி வாய்ந்ததா இருக்கு. உனக்கும் அப்படிதான் இல்லையா? எந்த ஒரு தேடலும் இருக்காது, எந்த அடையாளமும் இருக்காது. புரியுதா? நானே புரிய வைக்கிறேன். இன்னும் 3 அடி நீ உன் வீட்டுக்கு போயிடுவ. 3 நாள்ல உனக்கு ஏற்பட்ட இந்த காயம் எல்லாம் நல்லா ஆறிடும். 3 மாசத்துல நீ இது வரைக்கும் அனுபவிச்ச இந்த வலியும் உன்னை விட்டு போயிடும். நீ இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும். அதை நீ செய்யலனா உன் கிராமத்து ஆளுங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். உனக்கு தான் எல்லா அவமானமும் ஏற்படும். அதனால நான் சொல்றதை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இதோ நேத்து வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது அவங்க நிறைய துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாங்க ஊருக்கு போகும்போது அந்த துப்பாக்கி பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம். நடந்த இந்த சூழ்ச்சிக்கு அப்புறம் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு நான் ஒரு சாட்சி. இதுல கையெழுத்து போட தெரியாதுன்னா இங்க கை நாட்டு வை. முடியாது. என்னது? இது பொய்யானது. பொய்யா? இது பொய்யா இருந்திருந்தா இன்னைக்கு நான் என்னோட ஆளுங்க எல்லாரையும் எழுந்திருக்க மாட்டேன். அப்பா இல்லாம அந்த குழந்தைங்க தவிக்கிறாங்க. எத்தனையோ பேர் தான் புருஷனை எழுந்துட்டாங்க. அந்த அம்மா ஆசையா வளர்த்த தன்னோட புள்ளைய இழந்துட்டு நிக்கிறாங்க. பொய் சொல்றது நான் இல்ல, நீதான். நீ இப்ப எந்த மண்ணுல நிக்கிறியோ அந்த மண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க. அதை ஏமாத்திக்கிட்டு இருக்க. கைது போட முடியாதுல? போ. இதே மாதிரி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு போ. நீதான் இவளோட அத்தையா?
இவளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லு. இந்த பேப்பர்ல இவ கண்டிப்பா கையெழுத்து போட்டே ஆகணும். அப்பதான் இவளை ரிலீஸ் பண்ண முடியும். இவ சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சானா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் நடக்கும். முட்டாள்தனமா நடந்துக்காம புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. யாரு இந்த பொண்ணு? யாரு? எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ஊர்ல துப்பாக்கி கடத்துறது நீங்க தெய்வமா நம்பிக்கிட்டு இருக்கிற உங்களோட ஜமீன்தார் தான். அந்த துப்பாக்கியில இருந்து வந்த குண்டால இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உணமா விழுந்து குவிஞ்சு கிடக்கு. உங்களை யாருக்காவது தைரியம் இருக்கா அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல? உங்களுக்கு தைரியம் இருந்தா பதில் சொல்லுங்க. பதினேழு வருஷம், கிட்டத்தட்ட 17 வருஷமா அந்த ஜமீன்தார் எல்லைக்கு அந்த பக்கத்துல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவழைக்கிறான். அவங்களுக்கு உங்க கிராமத்து பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறான். 17 வருஷம், 17 கல்யாணம், 17 சீர்வரிசை, 17 கல்யாண பொண்ணுங்க. ஆனா அப்படி போனதுல யாராவது ஒரு பொண்ணு நல்லது கெட்டது விசேஷம் திருவிழா சாவுன்னு எதுக்காகவாது இங்க வந்திருக்காங்களா? ஏன் வரல? உங்களால பதில் சொல்ல முடியுமா? போன வருஷம் உன் மூத்த பொண்ணு தானே நீ கட்டி கொடுத்த. அவகிட்ட இருந்து ஏதாவது போன் லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? இவளோட கல்யாணத்துக்கு வந்தாளா? ஏன் வரல? ஏன்னா யாருக்குமே தெரியாது அவ இப்ப எந்த ஊர்ல இருக்கா, என்ன நிலைமையில இருக்கான்னு உங்க யாருக்கும் தெரியாது. இந்த மாப்பிள்ளைங்க, இந்த கல்யாணம் எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை, ஒரு சூழ்ச்சி, பெர்ஃபெக்ட் பிளான். அவங்க உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்காக வரல, அவங்களோட பிசினஸ்க்காக தான் இங்க வராங்க. புரிஞ்சுக்க மாட்டேன். நான் சொல்றத கேளு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இவளுக்கு டைம். இவளை பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லு. சீக்கிரம் சொல்லு. கையெழுத்து போட சொல்லு. நான் 10 வரைக்கும் தான் டைம். 10 9 8 7 6 யாரு இந்த பொண்ணு? யாரு? என்ன உளர்ற நீ?
பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? இவளை யாருன்னு உனக்கு தெரியலையா? எனக்கு ஒன்றும் பைத்தியெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. இது வரைக்கும் நான் இவளை பார்த்ததில்ல. அப்புறம் இவகிட்ட நான் என்ன சொல்றது? நாட்டுக்கு துரோகம் பண்ணது பத்தாதுன்னு இப்ப இவளே யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற? சின்ன வயசுல இருந்து இவளை வளர்த்து ஆளாக்குனது நீதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தோம் ஜமீன்தாருக்காக நீ வளர்த்த இந்த பொண்ணையே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. ஏய் ஜமீன்தார், வெளியே வா, என் முன்னாடி வா. இந்த பொண்ணு உன் கிராமத்தை சேர்ந்தவன்னு சொல்லு. ஐயா ஜமீன்தார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஆபீசர். என்ன தேடிட்டு இருந்தீங்க போல. இவ்வளவு சீக்கிரம் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? நல்ல வேலை நீ வந்துட்ட, அதனால தப்பிச்சிட்ட. இல்லைன்னா நான் உன்னை வேற விதமா வர வச்சிருப்பேன். என்னோட குரலுக்கு பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் வரல, பிஎஸ்டில நான் உன்னை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். உன்னோட கத்தலுக்கெல்லாம் பயந்து நான் இங்க வரல ஆபீசர். நான் உன்னை இந்த இடத்துல சந்திக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான் மேஜர். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்கு. உன்னோட கிராமத்து ஆளுங்க கிட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. அந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கூட கேட்கலாமே மேஜர் சார். ஒரே ஒரு பிஎஸ்டி ஆபீசர், அவரை பத்தி தான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை பாராட்டுறேன்னு தப்பு கணக்கு போடாத. சரி, அதெல்லாம் போகட்டும் விடு. நீங்க இப்ப இங்க ஊருக்கு வந்ததுக்கு காரணம்? அந்த கேள்வியே இப்ப நீ உன்கிட்டயே கேட்டுக்கோ, சீக்கிரம் பதில் கிடைச்சிடும். இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. இன்னைக்கு இங்க இருந்து போன மாப்பிள்ளை ஊர்வலத்துல உங்களதான் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நீங்க எல்லாரும் சுட்டு கொன்னுட்டீங்களே மேஜர் சார். இறந்தவங்களை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த வீர்பூர்ல இருந்து மாப்பிள்ளை ஊர்வலம் போச்சுங்கிறதையாவது நீ ஒத்துக்கிறீங்க. அப்படின்னா
அவங்க கையோட எடுத்துட்டு வந்த பணத்தையும் ஆயுதங்களையும் நீதான் கொடுத்தாங்கிறதையும் ஒத்துக்கோ. மேஜர் சார், இது இந்த வீர்பூரோட பழைய பாரம்பரியம். வருஷம் வருஷம் வேற ஊர்ல இருந்து மாப்பிள்ளைங்க வருவாங்க. இந்த ஊர் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீங்க இப்ப ஏதோ ஆயுதம் பணம்னு பேசுறீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத பத்தி தெரியாம நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறது இருக்கட்டும், உன்னோட சீனியர் ஆபீசர் கூட இதை ஒத்துக்க மாட்டார். உனக்கு மாப்பிள்ள ஒரு ஞாபகம் இருக்கு. அப்ப உனக்கு பொண்ணும் ஞாபகம் இருக்கணுமே. பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூட உங்களோட உத்தரவு கேட்டுதான் போகணுமா? நான் வணங்குற அந்த தேவி மாதா உன் மன வலிய குறைச்சு எல்லாத்தையும் தாங்குற சக்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இவ இந்த கிராமத்து பொண்ணு இல்லையே. இங்கிருந்து சந்தான லட்சுமி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா. அந்த பொண்ணுக்கு தான் சூரத்துல இருந்து மாப்பிளைய கூட்டிட்டு வந்த. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட மாமியார் வீட்டுக்கு போறதுக்குள்ள மாப்பிளைய சுட்டு கொன்னுட்டீங்களே. இந்த பொண்ணை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இவளை பத்தி இந்த ஊர்ல நீ யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்க, அவங்களும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. மேஜர் சார், வீர்பூரோட நாட்டாமையா இருந்து நான் ஒரு கருத்து சொல்லவா? சின்ன வயசுல நம்மளோட ரத்தத்தை ரொம்ப சூடேத்த கூடாது. அது பின்னாடி நம்மளோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். உயிரோட போக ஆசை இல்லையா? பெரிய பிஸ்தா மாதிரி உன்னோட பிஸ்டல் எடுத்து ஏன் முன்னாடியே நீட்டுற? உன்னை சுத்தி எத்தனை துப்பாக்கி இருக்குங்கிறத பார்த்தல? என்ற பாக்குறியா? 1 2 3 4 5 நாங்க பொசிஷன்ல இருக்கோம் சார். ஏன்பா அதுக்குள்ள என்றதை நிறுத்திட்ட? நீ என்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஒழுங்கா துப்பாக்கி கீழே போடுங்க.
இங்க பாருங்க ஆபீசர், என் ஆளுங்க துப்பாக்கி இறக்கிட்டாங்க. இப்ப நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களோட இந்த கிராமத்தை விட்டு போயிடுங்க. உண்மையாவே எங்களுக்கு இந்த பொண்ணு தெரியாது. அப்புறம் நீங்க சொல்ற பணம், ஆயுதம், அத பத்தி கூட எனக்கு ஒண்ணும் தெரியாது. சார் நம்ம இப்போ ஆக்ஷன்ல இறங்கினா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடும் சார். நாம இப்போ இங்க இருந்து போயிடுவோம். அவ என்ன சொன்னான்னு கேட்டல, கிளம்புற வழிய பாரு. அத்தை, என்ன தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நான் அவன் கூட போக மாட்டேன். சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு எடுத்து கும்பிடுறேன். என்ன தெரியாதுன்னு சொல்லாதீங்க. காப்பாத்துங்க அத்தை. என்னையே தெரியாதுன்னு சொன்னீங்க, என்னையே தெரியாதுன்னு சொன்னீங்க அத்தை. அத்தை, அத்தை, நீங்க தானே வளர்த்தீங்க. சொல்லுங்க அத்தை. அத்தை, நான் அவன் கூட போக மாட்டேன் அத்தை. நான் அவன் கூட போக மாட்டேன். என்ன விட்டுறாதீங்க அத்தை, என்ன விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் தான் உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக என் மேல விழுந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க? நான் சொல்றது காதுல வேள, எனக்கு நீ யாருன்னே தெரியாது. போயிடு. இனிமே இந்த ஊருக்குள்ள நீ வரக்கூடாது.
ஓடி போகணும்னு நினைக்கிறவங்கள தான் நாங்க கட்டி போட்டு வைப்போம். நீ எங்க ஓடி போற? அந்த கிராமத்துக்கா நீ யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் நீ அங்க போனீனா அந்த மண்ணுல போட்டு உன்னை புதைச்சிடுவாங்க. எதுக்கு பழுதுட்டு இருக்க? ஏண்டா, இப்ப நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ ரிலீஸ் ஆகணும்ல? அவங்க யாருக்கும் உன்னை தெரியலனா என்ன? உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தெரியும்ல? இந்தா இல்ல சைன் போடு. சீக்கிரம் சைன் போடு. சைன் போடுன்னு சொல்றல. யாரை காப்பாத்த பாக்குற? யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிற? அவங்களையா? உனக்கும் அவங்களுக்கும் நடுவுல எந்த உறவும் இல்லைன்னு சொன்னவங்களையா? அப்ப உன் அத்தை தானே. உன் அத்தை கூட உனக்கு சாதகமா எதுவும் பேசல. அப்படிப்பட்டவளை காப்பாத்த போறியா? சைன் பண்ண மாட்டல. நான் பாத்துக்கிறேன். உன்னை எங்க கவனிக்கணுமோ அங்க கவனிச்சுக்கிறேன்.